சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கான ஸ்டாக்கை பார்க்க போகிறோம். ஸோ பிரேக் அவுட் ஸ்டாக். ஓகே, இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் நம்பர் 1 லாரஸ் லேப். இந்த லாரஸ் லேப்பை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இது டபுள் பாட்டம். இந்த டபுள் பாட்டம் நெக்லைன் பிரேக் ஆகி நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருப்போம், முன்னாடியே பார்த்துருப்போம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோட டாப் கெய்னரும் கூட ஒரு 6% மேலேயும் போயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம எங்கே பார்த்துருப்போம்? ஸோ இங்கே இந்த கேண்டிலில். ஸோ இது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம இந்த ஃபஸ்ட்டு இந்த ஹேமர் கேண்டில் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, அது மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு என்ன இருக்குது? ஸோ இப்போது மேலே போயிருக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கன்சாலிடேஷனையும் உடச்சி இங்கே ஸ்ட்ராங்கான க்ளோஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம விருப்பம் இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக்கை நான் ஃபஸ்ட்டு நல்லா ஸ்ட்ராங்காக உடச்சிருக்கு பாருங்கள். வால்யூமும் நல்லா ஹைக்காக இருக்குது. ஸோ கேண்டிலும் ஒரு பிரேக் அவுட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்ட்ராங்காக உடைக்கிற பிரேக் அவுட் நல்ல வால்யூமோடையும் நல்ல பர்சன்டேஜோடையும் உங்களுக்கு க்ளோஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் இன்னும் நல்ல வேகமாக முன்னேறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே சேம் டைம் நம்ம ஸ்டாப் லாஸ் இந்த நெக்லைனுக்கு கீழே, அதாவது இந்த நெக்லைனுக்கு கீழே ஒரு குட்டி கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது இந்த நெக்லைனை உடச்சி கீழே பேரிஷ் கேண்டில் ஸ்ட்ராங்காக உடச்சிச்சு அப்படின்னா நம்ம என்னென்னா ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். அதே சேம் டைம் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட டார்கெட் கிட்டத்தட்ட ஒரு 1300 1400 அந்த ரேஞ்சு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்க்கும்போது இன்னும் ஒரு 300 ருபீஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 300 பாயிண்ட்ஸ் மேலே போகும். ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம வீக்லியில் கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் டார்கெட் வைக்கிறது, ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லாஸ்ட் 2 ஹையை வீக்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் 2 ஹையை நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுங்கள். ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை எப்போ ஹிட் பண்ணுதோ, நான் சொல்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இங்கேருந்து இங்கே பாருங்கள், இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு மேலே போகுதுன்னா இங்கே போயிட்டு ஒரு பாதி தூரம் போயிட்டு அகைன் மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு போனால் இதோட வேரியேஷன் சேஞ்ச் ஆகும். அப்போது டார்கெட் இங்கே வரும். அதே சேம் டைம் இங்கேருந்து அப்படியே நேரோ ரேஞ்சில் போகுதுன்னு வைங்களேன், இந்த ஜோன் இங்கே டார்கெட் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரெண்டாக என்ன ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஸ்டாக் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்மளோட டாப் கெய்னரை பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட், இப்போது நம்மளோட டாப் கெய்னர் அப்படின்னு பார்க்கும்போது மீஷோ. இந்த மீஷோ பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு 12%, அதுக்கு அதாவது ஃப்ரைடே 12% ஏறி இருக்குது. ஸோ நம்ம கொடுத்ததுலேருந்து இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு 25% ரிட்டர்ன்ஸை இந்த ஸ்டாக் நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ நம்ம அனலைஸ் பண்ணது இந்த ஜோன். ஸோ இந்த ஜோனில் நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு ரேட்டஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். நம்மளோட அனலிசிஸில் நம்ம என்ன அனலிசிஸ் பண்ணமோ அது எக்ஸாக்டாகவே நடந்திருக்கும். இங்கேருந்து இப்போது 25% ரிட்டர்ன்ஸ் இது வரைக்கும் போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ டார்கெட் நியர்பையில் இருக்குது. 236 அப்படின்றது இந்த ஸ்டாக்கோட டார்கெட். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக் நம்பர் 2 பார்த்துருவோம். பிரேக் அவுட் ஸ்டாக் நம்பர் 2 ஜியோ ஃபினான்ஸ். இந்த ஜியோ ஃபினான்ஸ் இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் ஆகி அகைன் மறுபடியும் இங்கே ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த ரீடெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், கிளியர் கட்டாக. ஸோ இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைன். ஸோ இந்த க்ரீன் கலர் ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா? ஸோ இதான் நெக்லைனை ஹிட் பண்ணிவிட்டு நேற்றுக்கு என்ன இருக்குன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ பிரேக் அவுட் அப்படின்றது கன்ஃபார்ம். அதே சேம் டைம் பார்க்கும்போது நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 232 அப்படின்றது ஸ்டாப் லாஸாக ஒன்று வைக்கலாம். இன்னொன்று
இந்த நெக்லைனுக்கு கீழேயும் நம்ம ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நெக்லைனை உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபர்தர் ஃபால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் ரொம்ப அக்யூரேட்டாக ட்ரேட் பண்ணுவாங்க, சில பேர் கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதை உடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளில வரலாம். உடச்சி ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் இருக்கணும். ஸோ இன்சைடர் ஆஃப் த கேண்டலாக இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கும் 271 அப்படின்றது இந்த ஸ்டாக்கோட நெக்ஸ்ட் டார்கெட்டாக ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். இதையும் பீட் பண்ணிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 303 அப்படின்றது இந்த ஸ்டாக்குக்கு செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ இந்த இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ஸ் இது பிகினராக இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்காக ஒரு சில நொடிகளில் நம்ம இதை சொல்லலாம். ஸோ இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மனுஷனோட தலை, அதுக்கப்புறம் 2 ஷோல்டர், அதை இந்த பேட்டர்னை வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ இது எங்கே வரும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்டாக்கில் அப் ட்ரெண்டில் வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து அங்கே வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் க்ரியேட் ஆகும். அதே சேம் டைம் ஒரு ஸ்டாக்கோட பாட்டமில் வந்துச்சுன்னா அது இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக மாறும். ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ இந்த இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் மனுஷனோட தலையை அப்படியே கவுத்து போட்ட மாதிரி இருக்கும், தலைகீழாக வச்ச மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நெக்லைன் கிளியர் கட்டாக பிரேக் ஆகிருக்கு. ஸோ டார்கெட்டை நம்ம பார்த்துட்டோம். ஓகே, பிரேக் அவுட் ஸ்டாக் நம்பர் 3 பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட டாப் கெய்னரை பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட டாப் கெய்னர் அதானி பவர். அதானி பவர் நம்மளோட ஆன்சர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஸ்டாக்கு எந்த அளவுக்கு மேலே போயிருக்கு அப்படின்றத ஸோ நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த பிரேக் அவுட்டில் தான் நம்ம அனலைஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கப்பு பிரேக் ஆனதுக்கப்புறம் ஸோ இந்த ஸ்டாக் வந்து அப்படியே உங்களுக்கு மேலே போயிட்டுருக்கு. ஸோ டார்கெட் வந்து நியர்பையில் இருக்குது. ஸோ டார்கெட்டை சீக்கிரமாகவே ஹிட் பண்ணும். நேற்றுக்கு ஒரு 1.6% ஆமாம் மேலே போயிருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து ஆல்ரெடி ஹோல்டிங்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டார்கெட் நியரில் இருக்குது. ஸோ நீங்கள் தொடர்ந்து பக்கத்தில் இருக்கிறதுனால ட்ராக் பண்ணுங்கள். ப்ராஃபிட் வந்து கூடிய சீக்கிரமே டார்கெட்டை ஹிட் பண்ணும். ஓகே, பிரேக் அவுட் ஸ்டாக் நம்பர் 3 பார்த்துருவோம். பிரேக் அவுட் ஸ்டாக் நம்பர் 3 ஃபினோலெக்ஸ் கேபிள். இந்த ஃபினோலெக்ஸ் கேபிள் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அதே சேம் டைம் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு உடைக்க முடியாமல் இருந்துச்சு. ஸோ இந்த உடைக்க முடியாமல் இருந்த இந்த ட்ரெண்ட் லைனை இப்போ ஃபஸ்ட் டைம் என்ன இருக்குன்னா பிரேக் ஆகிருக்கு. ஸோ பிரேக் ஆகி இந்த ஸ்டாக் வந்து மேலே நல்ல மூவ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே சேம் டைம் இதுவும் ஒரு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ இதை பார்க்குறதுக்கு ரொம்ப கிளியர் கட்டாக தெரியாது. ஸோ இதை ட்ராப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னொரு விஷயம் பார்க்கும்போது இதை ட்ராப் பண்ணுறது சம்டைம்ஸ் பார்க்கும்போது ஸோ நம்ம பேட்டர்ன்ஸை வந்து அப்படியே அக்யூரேட்டாக இருக்காது, கொஞ்சம் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். பிகினிங் ஸ்டேஜில் பார்க்கும்போது இதெல்லாம் பேட்டர்ன்ஸா அப்படின்னு நானும் நினச்சிருக்கேன். பட் இது வந்து மார்க்கெட்டில் கண்டிப்பாக இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைன் வந்து பிரேக் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ இங்கே பாருங்கள், வீக்லி ஷார்ட் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஓகே, இதோட டார்கெட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் 1325, செகண்ட் டார்கெட் 1679. ஸோ இதுதான் இதோட ஆல் டைம் ஹையும் கூட. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்கை நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கும் யூஸ் பண்ணலாம். அதே சேம் டைம் ஷார்ட் டேர்முக்காகவும் நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து என்ன பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா ஸோ இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ஃபாலை கொடுத்துருக்கும். அதாவது 1700 அப்படின்ற அந்த ப்ரைஸ்லேருந்து டவுன் சைடில் வந்துட்டு ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் அதுதான் ப்ரைமரி ட்ரெண்ட் லைன் சொல்லுவோம். இது கிட்டத்தட்ட நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை ஷார்ட் டேர்முக்காக அனலைஸ் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப டெப்த்தாக நான் போகலை, ஸோ ரொம்ப டீட்டெயிலாக போகல. ஓகே, நான் இப்போ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் இது கரெக்டான பிரேக் அவுட். ஸோ பிரேக் அவுட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இப்போது என்ன பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம், இங்கே பாருங்கள். ஸோ இதை உடச்சி அதாவது வீக்லியில் இருந்ததுனால அந்த கொஞ்சம் வித்தியாசம். ஓகே, ஸோ இப்போ ஃபினோலெக்ஸ் கேபிளை பொறுத்த வரைக்கும் மேலே உடச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ ரீடெஸ்ட்டும் கொடுத்துருக்கு. ஸோ
ஃபினாலஸ் கேபிளை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோனில் நம்ம கிளியர் கட்டான பிரேக் அவுட் அண்டு ரீடெஸ்ட்டும் கூட. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதே சேம் டைம் நம்மளோட டார்கெட்டும் உங்களுக்கு சூப்பரான டார்கெட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டார்கெட்டே கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ ஸ்டாப் லாஸ் நம்ம இங்கே வைக்கலாம் பார்க்கும்போது இந்த நெக்லைனுக்கு கீழே நெக்லைனை உடச்சி கீழே ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். ஓகே, ஸ்டாக் நம்பர் 4 பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் நம்பர் 5 ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர். இந்த ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலுக்குள்ளே தான் இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே சேம் டைம் பார்க்கும்போது இதோட ஆல் டைம் ஹையையும் பிரேக் பண்ணி இப்போது ஒரு கேண்டில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ஆல் டைம் ஹையை உடச்சி மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். அதே சேம் டைம் பார்க்கும்போது நான் வீக்லியில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டேயில் கன்வெர்ட் பண்ணி கரெக்ட் இந்த கேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக உடச்சிருக்காங்களா என்னன்ற அந்த டீட்டெயில்ஸை வந்து நம்ம அப்புறமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் டார்கெட் வந்து செட் பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் ட்ராப் பண்ணிக்கிங்க. ஸோ வீக்லியில் வச்சுட்டு நீங்கள் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதோட டார்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ ஹிட் பண்ணுதோ அப்போ டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ராப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் இந்த 773க்கு கீழே ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். இப்போ நான் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு கரண்ட் மார்க்கெட்டை நேற்றுக்கு என்ன நடந்திருக்கு, கேண்டில்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான கேண்டிலா அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நல்ல ஹை போயிருக்கு. ஸோ ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் 6% கிட்டத்தட்ட 12%க்கு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிஜெக்ஷனும் வந்திருக்கு. ஆனால் வால்யூம் வந்து ஒரு நல்ல வால்யூமோட என்ன இருக்குது, ஸோ இந்த ஸ்டாக் வந்து கொடுத்துருக்கு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து ரிஜெக்ஷனோடு இருக்கிறதுனால ஒரு ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் கொஞ்சம் நம்மளோட கேபிட்டலை கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் பாதி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு மீதியும் நம்ம வச்சுருக்கலாம். ஆனால் என்னோடய பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து ரீடெஸ்ட் இப்போ எடுக்காது. இன்னும் ஒரு 2-3 கேண்டில்ஸ் மேலே போனதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்ல வால்யூமும் இருக்குது, அதே சேம் டைம் ரிஜெக்ஷனும் இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்க்காததையும் எதிர்பார்க்கணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நான் சொன்ன நம்ம ஒரே ஒரு சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஆஃபை கேபிட்டல் 2 ஆக்கிக்கோங்க. நம்ம சொன்ன மாதிரியே ஃபஸ்ட் ஆஃப் பாதியை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மீதியை வந்து செகண்ட் ஆஃபில் ரீடெஸ்ட் எடுக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு ரீடெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமே நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேனாலும் அதுவும் உங்களுடைய விருப்பம். ஓகே, ஸ்டாப் லாஸ் நம்ம சொன்ன மாதிரி 723க்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டார்கெட் நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே தான். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம 5 ஸ்டாக்கு பார்த்துருக்கோம். அதே சேம் டைம் நம்ம கொடுத்த ஸ்டாக்குகளாம் நிறைய ஸ்டாக்குகள் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி. ஸோ லைக்கை தட்டி விட்ருங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.